A dipole comprises of two charged particles of identical magnitude q and opposite nature. You know that a dipole consists of two equal and opposite charges with a small distance தெரியும். That's negative charge minus q இருக்கு, இங்கே plus q இருக்கு. So by distance L னு கொடுத்துருக்காங்க. இங்கே மாஸ் வந்து உங்களுக்கு மாஸ் ஆஃப் தி பாசிட்டிவ் சார்ஜ் வந்து m எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாஸ் ஆஃப் தி சார்ஜ் ட்வைஸ் தட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ்ன்றாங்க, அல்லது ஆஃப் ஆஃப் தி மாஸ் ஆஃப் தி சார்ஜ் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் தான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. அப்போ அது m டு m எடுத்துக்கலாம். இப்போ சென்ட்ரல் மாஸ் பார்க்கும்போது அங்கே இருக்குன்னா இங்கே L/3 டிஸ்டன்ஸ்லையும் இங்கே L/3 டிஸ்டன்ஸ் இருக்கணும். இங்கே அந்த m1 x1 + m2 x2 by m1 + m2 ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா இது நமக்கு தெரியும். we can easily find out. சப்போஸ் இந்த சிஸ்டம் ரிலீஸ் பண்ணோன்னா வச்சுக்கலாம், லாஸ்ட்லி அபவுட் சென்ட்ரல் மாஸ்க்குனால we have to find out the சென்ட்ரல் மாஸ். அதுலேருந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம் அந்த டிஸ்டன்ஸ். ஸோ we know that tau equal to minus PE sin theta தெரியும். ஓகேவா? ஸோ சின்ஸ் ஃபார் ஸ்மால் ஆங்கிள்ஸ் sin theta equal to theta for small angle. ஸோ இந்த sin theta replaced by theta அதை இங்கே போட்டிருக்கோம். as well as tau is equal to also equal to tau is equal to I alpha. இந்த ஐயோட வேல்யூங்கன்னா நான் இந்த டோட்டல் இன்ட்ரைசிஸ்க்கு வந்து இங்கே நெகட்டிவ் சார்ஜில் உள்ள 2m இன்ட்டு அந்த ரேடியஸ் கரெக்ஷன் உள்ள L/3 இருக்கா, L/3 ஹோல் ஸ்கொயர் L²/9. இங்கேருந்து பார்க்கும்பொழுது ப்ளஸ் இங்கே மாஸ் எவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜ் m, இங்கே 12/3 ரேடியஸ் கரெக்ஷன் வேல்யூ இருக்குது. அப்போ 12/3 ஹோல் ஸ்கொயர் 4L²/9. இந்த டோட்டல் என்ட்ரி வேல்யூ வந்து என்னது ஐயோட வேல்யூ, அப்புறம் இந்த ஆல்ஃபா போட்டிருக்கும். இது டவு தான். இந்த இடத்துல இந்த டவு ரீப்ளேஸ் பண்ணி ஐ ஆல்ஃபா போட்டோன்னா இங்கே உங்களுக்கு ஐ ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் பி தீட்டான்னு வருமா, அதாவது பட் பி இஸ் ஈக்குவல் என்னது டைப்ல மோட் q இன்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ சார்ஜஸ், டூ ஆப்போசிட் சார்ஜஸ். டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எல்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஐசாலில் 2a அல்லது 2d 2r மாதிரி யூஸ் பண்ணுவோம். இங்கே கொடுத்துருக்காங்க எல்னு கொடுத்துருக்காங்க, எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். தட்ஸ் இங்கே என்னது மைனஸ் பிக்கு பதிலாக ரிப்ளேஸ் பை QL, அந்த இ இருக்குது, தீட்டா இருக்குது. சரி, இதை எஸ்டிமேட் பண்ணும்போது என்ன n9 உங்களுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தோன்னா உங்களுக்கு 2m², இங்கே என்ன வரும் 4ml² இருக்குது. ஓகேவா? அப்போது 6ml²/9 ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் QLE தீட்டான்னு வரும். அப்போ இந்த அடித்தோன்னா இங்கே 2, இங்கே 3, 2/3 வந்துடுது. அதான் 2/3 ml² ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் QLE தீட்டா. ஓகேவா? நம்ம அதை இங்கே எடுத்துருக்கோம் மறுபடி. இதில் வந்து என்னென்னா இந்த L² ஒரு L அடிபட்டு போயிடும். சரியா? அப்போ ஆல்ஃபா மட்டும் இங்கே வச்சுக்கிறோம். 3 இங்கே போயிடுது, 2 கீழே வந்துடுது, 2ml கீழே வந்துடுது. -3/2 QE மைனஸ் 3 QE தீட்டா பை 2ml வருது. ஆல்ஃபா ஈக்குவல் டு -3 QE 2/2ml தீட்டானா இங்கே என்ன ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இருக்காங்க. ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிக்கும் ஆங்குலர் ஆக்சிஸ் ஆல்ஃபா ரிலேஷன் ஆல்ஃபா ஈக்குவல் மைனஸ் ω² தீட்டா. எனக்கு கம்பைன் பண்ணிங்கன்னா அது ஆல்ஃபா வந்துடுச்சு, தீட்டா வந்துச்சு. இங்கே இதை மைனஸ் ω² மஸ்ட் ஈக்குவல் டு -3 QE by 2m மைனஸ் மைனஸ் அடிப்பட்டு வரும். ω² 3 QE by 2ml ω ஈக்குவல் என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரெண்டும் ஸ்கொயர் ரூட் தான் வந்துடும்ல, அதான் ω ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 QE by 2ml. ஓகேவா? ஸோ தட்ஸ் வை உங்களுக்கு என்னது ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி square root of 3 QE by 2ml is the correct option. Thanks for watching. Keep watching, subscribe and share.